உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலேயும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். பாருங்க, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வழிகள் வாய்க்கிறதா அப்படின்னு பார்த்தா ஒரு சில வழிகள் வாய்க்கிறது, பல வழிகள் வாய்க்காமலே போய் இருக்கிறது. அப்படி தானே? வழிகள் வாய்க்கவில்லை, ஆனால் வழியை வாய்க்க பண்ண கர்த்தர் ஒரு ஆலோசனையை இன்றைக்கு நமக்கு தருகிறார். நீயே உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இதுக்கு மேலே நமக்கு வேற என்ன வேணும்? யாருமே தாங்க வேண்டிய அவசியம் இல்லையே. யாரும் நம்முடைய வழியை வாய்க்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வசனம் தெளிவாய் சொல்கிறது, நீ யார் வழியை? உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா நம்ம வழியை நாமளே வாய்க்க பண்ணலாம். இன்னும் ஒருவர் வந்து நம்ம வழியை வாய்க்கப்படணும் அவசியம் இல்லை. இன்றைக்கு வேலை வாய்ப்பு என்கிற வழி வாய்த்திருக்கிறதா, அடப்பட்டிருக்கிறதா? தொழிலில் முன்னேற்றம் என்கிற வழி இன்னைக்கு திறந்திருக்குதா, அடைக்கப்பட்டிருக்கிறதா? சரீரத்தில் ஆரோக்கியம் என்கிற வழி இன்னைக்கு எப்படி இருக்குது? வாய்க்கிறதா, வாய்க்காமல் இருக்கிறதா? திருமண காரியங்கள் வாய்க்கிறதா, வாய்க்காமல் இருக்கிறதா? கற்பத்தின் கனி காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறதல்லவா? சொந்த வீடு வேணும் என்கிற வழி, அந்த வழி வாய்க்காமல் இருக்கிறது. பொருளாதார நிறைவு என்கிற வழி இன்னைக்கு வாய்க்கலை. ஆனால் வேதவசனம் சொல்கிறது, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்படின்னு வேதவசனம் பொய் சொல்லாது. நீங்களே உங்கள் வழியை வாய்க்க பண்ணலாம். அன்றைக்கு யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை அது. நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். உடைய வாழ்க்கையில், உடைய குடும்ப காரியத்தில், உடைய தொழில் காரியத்தில், உடைய கையின் பிரயாசத்தில், உங்களுடைய வேலை காரியங்களில் வழிகள் வாய்க்காமல் இருக்குமேயானால் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வீர்களேயானால் உங்கள் வழியை நீங்களே வாய்க்க பண்ணலாம். யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்லும்போது அந்த வசனம் சொல்லப்படுகிறது, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுதுனா எப்பொழுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்த்தா இந்த வசனத்தில் ஆரம்பத்தில் இருந்து 3 காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். அந்த 3 காரியத்தையும் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வழியை நீங்களே வாய்க்க பண்ணலாம். யார்கிட்டையுமே கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு மனிதனிட்டையுமே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் கொடுக்கிற இந்த ஆலோசனை அன்றைக்கு யோசுவாவுக்கு சொன்னது போல் அதை கேட்டு நீங்களும் நானும் இன்னைக்கு நடக்க நம்மை அர்ப்பணிப்போமையானால் அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். எப்பொழுது? அந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது அழகாக முதல்ல சொல்லப்படுகிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. அப்படின்னா நம்முடைய வாயில எப்பவும் இந்த நியாய பிரமாணத்தின் இந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தைகள் நம்முடைய வாயில இருக்கணும். முதல் காரியம், இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. ரெண்டாவது, இதில் சொல்லப்பட்டபடி எல்லாம், இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நம்ம செய்ய என்ன செய்யணுமா? கவனமாயிருக்கணும். ஒன்று, பிரியக்கூடாது. இந்த வேத புத்தகம், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் நம்ம நாவை விட்டு பிரியக்கூடாது. ரெண்டாவது, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க வேண்டும். மூணாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இரவும் பகலும் அதை தியானிக்கணும். இந்த 3 காரியத்தை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடித்துக் கொள்வீர்களேயானால் உங்கள் வழியை நீங்களே வாய்க்க பண்ணலாம். யாராலையும் தடுக்க முடியாது. யாருடைய மனுஷனுடைய உதவி உங்களுக்கு தேவையில்லை. கர்த்தர் உங்கள் கையில் உங்கள் வழியை கொடுத்துருக்கிறார். நீங்களே வாய்க்க பண்ணலாம். இதை விட்டுட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் என்ன முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம், யாரெல்லாம் போய் தாங்கிட்டு இருக்கோம், அப்படி தானே? எங்கெங்கெல்லாம் போய் ஒத்தாசை கேட்டுட்டு இருக்கிறோம் அல்லவா? தேவ பிள்ளையே, இந்த நாளில் இந்த 3 காரியத்தை நீங்கள் செய்ய உங்களை அர்ப்பணிப்பீர்களேயானால் உங்கள் வழியை நீங்களே வாய்க்க பண்ணலாம். உங்கள் வழியை நீங்களே செலக்ட் பண்ணலான்னு சொல்லலை, உங்கள் வழியை நீங்களே வாய்க்க பண்ணலாம். அது வெற்றியான வழியாக முடியும். 1, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் நம்ம வாயை விட்டு பிரியக்கூடாது. 2வது, இதன்படி செய்ய நம்ம கவனமாக இருக்கணும். 3வது, இரவும் பகலும் இதில் தியானமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், வாயை விட்டு பிரியக்கூடாது. இந்த காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்கள் வழியை நீங்களே வாய்க்கும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய் என்ற வார்த்தையின்படி இந்த நாளில் கூட வழிகள் வாய்க்காமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். வாழ்க்கையில் எல்லா வழிகளும் வாய்க்காமல் நிர்கதியான நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட வழியை வாய்க்க பண்ண ஆண்டவரே, அவர்கள் வழியை வாய்க்க பண்ணுவதற்கு வேதத்திலிருந்து யோசுவாவுக்கு சொன்ன ஆலோசனை இந்த நாளில் கூட இந்த வார்த்தை மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாமல் இருந்து ஆண்டவரே, இதன்படி இதில் எழுதியிருக்கிறபடி செய்ய கவனமாயிருந்து ஆண்டவரே, இரவும் பகலும் இந்த வேத வசனத்தை தியானமாய் இருப்பேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுடைய வழிகளை எல்லாம் என் ஆண்டவர் நீர் வாய்க்க பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தடைப்பட்ட வாசல்கள், தடைப்பட்ட வழிகள், தடைப்பட்ட உயர்வுகள் எல்லாம் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு கைகூடி சேரப்போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. நன்மை கிருபையும் தொடரட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்ல ஒரு வழியை சொல்லி தந்திருக்கிறார். உங்கள் வழியை நீங்களே வாய்க்க பண்ணலாம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தருவாரா. God bless you.